லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஏஐ மாடல் ரிலீஸ் ஆச்சு. அது ஏஐ வேர்ல்டையே திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேனாக்க, அதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் ஏஐ இந்த வேர்ல்டுன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏஐ மாடல், அது யார் டெவலப் பண்ணா, அது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு கம்ப்ளீட்டாக நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் தி ஏஐ டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். ஓகே, இந்த ஏஐ மாடல் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா XAI, அதாவது எலான் மஸ்கோடைய கம்பெனி தான். ஸோ அவருக்கு நிறைய வெர்டிக்கல் இருந்தாலும் இந்த ஏஐ வெர்டிக்கல் இப்போ ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த XAI நிறைய மாடல் விட்டுட்டு இருந்தாங்க. Grok 2, Grok 3, இப்போ Grok 4 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த Grok 4 வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான மாடல், ஸ்மார்ட்டஸ்ட் மாடல் ஏன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பெஞ்ச்மார்க் இருந்தாலும் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணுறாங்க. அதுதான் HLE, ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாமினேஷன். இவங்கெல்லாம் ஹைப் கொடுக்குற அளவுக்கு அந்த HLE எக்ஸாம் ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா பயங்கர கஷ்டம். ஒரு 2500 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் காம்ப்ளெக்ஸான கொஸ்டினை செட் பண்ணி அதை இந்த ஏஐ மாடலை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அவங்களே PhD லெவலில் இருக்கிறவங்களே இந்த எக்ஸாம் எழுதுனாங்கன்னா 1%, 2% தான் எடுப்பாங்க. அதுக்கு மேலே எடுக்கவே முடியாதுன்னு அந்த சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. ஆனால் இந்த Grok எவ்வளோ எடுத்திருக்குன்னா 44%. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், Grok 4 ஹெவி வித் பைத்தான் ப்ளஸ் இன்டர்நெட்னு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா 44% பண்ணியிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே Grok 4 தான் ஹெவி மாடல் இல்லை, நார்மல் மாடல் பைத்தான் ப்ளஸ் இன்டர்நெட், அது 38.6% பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்தது யாருக்கு அடுத்த மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோடைய டீப் ரிசர்ச் 26%. ஸோ இந்த அளவுக்கு ஹைப் தர அளவுக்கு அது அவுட்புட்லாம் தருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண தான் போகிறோம். பட் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், இந்த எக்ஸாமினேஷன் எதுக்கு செட் பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட்டு, ஓகே இந்த மாதிரி மாடலை நீங்கள் வாரம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்போ தான் இதுக்கு ஒரு எண்டு போடுறது, அடுத்தது எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்டே ஒரு த்ரெஷோல்ட் செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ணுறப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுச்சுன்னா AGIக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, இல்லை AGI தான் அப்போ தான் அந்த எரா ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அவங்க ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எரா என்ன ஆகும்னா, AGIனா இப்போ ஹியூமனால் என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ சொல்கிறோம்ல ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடாது, அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஆனால் AGI வந்துடுச்சுன்னா எல்லாரோட ஜாபையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் வந்துடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 44%, அதாவது ஹியூமன் 2% தான் எடுக்க முடிகிற ஒரு எக்ஸாமில் 44% இருக்கிறது ஹையஸ்ட் எவர். சரி, ஓகே, இது வந்து ஜென்ரல் HLE சொல்லியாச்சு, அதாவது ஹியூமனிட்டி லாஸ்ட் எக்ஸாம் சொல்லியாச்சு. மற்ற இதுலலாம் என்ன பண்ணியிருக்குன்னா, மற்ற இதுலலாம் 100%லாம் வாங்கியிருக்கு. அதாவது இந்த டூலை வச்சு அந்த டாஸ்க்லாம் பண்ணாக்க 100% உங்களுக்கு அவுட்புட் வரும், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க எலான் மஸ்க். என்ன போட்டிருந்தாங்கன்னா, கர்சரை விட இது வந்து பயங்கரமாக இருக்கும், கர்சர் வந்து ஒரு ஏஐ எடிட்டர் டூலு, பட் அதை விட கம்பீட் பண்ணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ப்ராஜெக்டோட கோடை கொடுத்தீங்கன்னா போதும், எண்ட் டு எண்ட் அதுவே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராடக்டை டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறா, எலான் மஸ்கே எக்ஸில் வந்து போஸ்ட் போடுறார். ஸோ அந்த அளவுக்கு யாரும் வந்து இப்படி போஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவுட்புட் அந்த மாதிரி வருங்கிறதுனால தான் போடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, இது வந்து இவ்வளோ வந்து ஹைப் தராங்க, இப்படி தான் இருக்குமா, ஸ்மார்ட்டஸ்ட் ஏஐ தான் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். பட் இதோட ஸ்டோரி, ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இதை வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா கொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. கொலாசஸ்னால் அது ஒரு கம்ப்யூட்டிங் அவங்களுடைய ஃபேக்ட்ரி பேர். ஸோ அதில் என்ன இருக்குன்னா 2 lakh GPUs இருக்குது. வித்தின் 122 டேஸில் அந்த ஃபுல் ஃபேக்ட்ரி, அந்த ஃபுல் வேர் ஹவுஸையும் அவங்க செட் பண்ணுறாங்க, விச் இஸ் தி ரெக்கார்ட் பிரேக்கிங் வேர் ஹவுஸ். அதாவது இது வரைக்கும் எல்லாருமே ஒரு 6 months எடுத்துப்பாங்க, இல்லை 2 years எடுத்துப்பாங்க. எலான் மஸ்க் ஜஸ்ட் டுக் 122 days, அதுலேயே அந்த வேர் ஹவுஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கொலாசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, Grok 3 அதுவே வந்து ஆர்எல் மெத்தடில், அதாவது அதுவேனாக்க ரொம்ப குழப்பாமல் சொல்கிறேன், Grok 3லேருந்து Grok 4க்கு அவங்க அவ்வளோ டேட்டாலாம் தரல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே லேர்ன் ஆகி Grok 4க்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நியூஸ்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் AGIயோட மெயின் கான்செப்டே அதுதான், செல்ஃபாக லேர்ன் பண்ணி அதுவே தன்னைத்தானே வந்து உருவம் எடுத்துக்கும். அதாவது நீங்கள் வந்து சிட்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரெட் சிப் வந்து வச்சதுக்கப்புறம் அதுவாக டிசிஷன் எடுக்கும், அதுவாக வந்து ரோபோட்லாம் ரெடி பண்ணும், அதுவாக எல்லாத்தையுமே பண்ணல, கண்ட்ரோல், ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலைலாம் பண்ணும்ல, அதை வந்து இது ஒரு ஸ்டெப்பில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, இது எல்லாமே பேசிட்டோம், Grok இவ்வளோ ஹைப்லாம் கொடுத்துட்டோம். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, இந்த பேஜ் XAI_news ட்ரை Grokன்னு கொடுத்தீங்கன்னாக்க
இங்கே grok.com வரும். ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறதுனால லாகின் ஆகியிருக்கு. இது வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா $30 per month. நான் வந்து கிராக்கோட ப்ரைஸஸ் பேஜுக்கு போகிறேன். grok 4 ப்ரைஸிங் அதுக்கு வந்து போகிறேன். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸிங். grok 4 வந்து சூப்பர் கிராக்னு சொல்லியிருக்காங்க. தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ மாடல். அதை வந்து பே மந்த்லி வந்து $30 per month. அதில் வந்து இன்க்ரீஸ்ட் ஆக்சஸ் டு grok 4 வாய்ஸ் வித் விஷன் அந்த இது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். உண்மையாலுமே நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் கிராக்கை யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் கிராக் ஹெவின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமானது. ஆனால் அது வந்து $300. ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு பெரிய கம்பெனி வாங்கி பண்ணுறது. பட் நம்மளுக்கு இந்த $30 போதும். அதுவே நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து சூப்பர் கிராக். ஸோ இதில் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, கிவ் மீ த ஃபுல் டெவலப்மெண்ட் கோட் ஃபார் ChatGPT. ஐ வாண்ட் டு ரெப்ளிகேட் த சேம் அப்படின்னு நான் போடுறேன். grok 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா வருது, திங்கிங்கில் இருக்குது. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதே என்னென்னா, ஒரு ரிசர்ச் பண்ணி வர அவுட்புட் வந்து வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ கிளாடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆந்த்ரோபிக் கிளாடு, ChatGPT அதிலலாம் ரீசனிங் மாடல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா ஒரு 30 to 50 செகண்ட்ஸாக எடுத்துக்கும். இது வந்து எடுக்கிறது பாருங்கள், தாட் ஃபார் 13 செகண்ட்ஸே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடு வந்து தந்துடும். ஸோ இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம எழுதி தான் பார்க்கணும். ஸோ நான் கொடுத்த இதுக்கு ரீசனிங் பண்ணி தான் தருது. ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஏஐக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம எது கொடுத்தாலும் வந்து ரீசனிங் பண்ணி தர்றதுங்கிறது அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான். சரி, ஓகே, இந்த வேலை தான் பண்ணணுனாக்கா இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். உங்களுக்கு குட்டி குட்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் டாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். டூல்ஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸ். ஸோ இது வந்து ஒரு ChatGPTக்கு ஆல்டர்னேட் தான். இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த டூல் வந்து அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரீசனிங் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து எண்ட் யூசர் டூல். grok 4 வந்து எண்ட் யூசர் டூல். மந்த்லி $30 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்லாம் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, grok 4 வந்து இப்போது ஏபிஐயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐ சொல்யூஷன் தர போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கனாக்க இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிங்கனாக்கா பயங்கரமாக இருக்கும். அதோட பில்லிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். 1 hour later. பார்த்துட்டு. ஸோ இப்போ grok 4 ஏபிஐ அவைலபிள் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா grok 4 9th July அப்போ ரிலீஸ் ஆன மாடலோடைய உங்களுக்கு ஏபிஐ சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னாக்கா பர் மில்லியன் டோக்கனுக்கு வந்து $3 ஃபார் இன்புட், அவுட்புட்டுக்கு வந்து $15. ChatGPT எப்படி GPT 4.1 அண்ட் 4.5க்கு வந்து $15 $60 வாங்கினாங்களோ அதை விட இது சீப்பு தான். பட் நான் சொன்ன பிகினிங்கில் சொன்னது தான் விச் இஸ் ஸ்மார்ட்டஸ்ட். எந்த ஸ்மார்ட்டஸ்ட்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ரீசனிங் பண்ணுறதுக்கு, அதுவே ஒரு முடிவு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டூல் காலிங்க்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏபிஐயும் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த டூலையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையாலுமே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட் சைக்கிளில். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்கில் நீங்கள் நிறைய கற்றுக்கணுன்னாக்க தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அவங்களுக்கு மந்த்லி ஒரு செஷன் எடுப்பேன், ப்ளஸ் ஏதாவது ஒரு அப்டேட்னா போஸ்ட்டும் தருவேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.